இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. லூக்கா 18 வசனங்கள் 1 முதல் 5 வரை உள்ள பகுதியில் நாம் தியானிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியினாலே இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றான். இங்க ஒரு அழகான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். நாம் ஒரு காரியத்திற்காக முயற்சி செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். அந்த காரியம் நடக்கவில்லை என்றால் இதெல்லாம் நடக்காது என்று நம்மை தேற்றிக்கொண்டு முயற்சியை விட்டு விடுவோம், அல்லது சோர்ந்து போய் ஜெபம் பண்ணுவதை விட்டு விடுவோம். இந்த ஊமையில் இயேசு நமக்கு சொல்லுகிற காரியம், நாம் எப்போதும் சோர்ந்து போகாமல் நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும், உங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு வருகிறது. ஒரு குடிக்கிற மனிதன் இருக்கிறான். அவன் ரட்சிப்புக்காக ஜெபிக்கும்படி உங்களுக்கு ஒரு குறிப்பு வருகிறது. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஆனாலும் அவன் அந்த பழக்கத்திலிருந்து விடுபடல. இன்னும் அவனால ரட்சிக்கவும் படல. இப்போது உங்களுக்குள்ள தோணுகிறது, இவன் குடிகாரன், இவன்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான் என்று சொல்லி நாம் ஜெபத்தை விட்டுவிடக்கூடும், இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்தணும், விட்டுவிடக்கூடாது என்று சொல்லுகிறார். இன்னும் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் நமக்கு இந்த உவமையில் சொல்லுகிறார். இதே பாருங்க, இதே அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இந்த சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வருகிறார். ஒரு திரளான கூட்டம் அவரை பின் செல்கிறது. அப்போது ஒரு குருடன் இவர் யார் என்று கேட்கும்போது, சத்தம் கேட்கிறேன் கேட்கும்போது, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. உடனே இவர் என்ன பண்றாரு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இவன் கூப்பிட்டது இயேசுவுக்கு கேட்கல. அது மட்டும் இல்லாமல் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். இவன் கூப்பிட்டதும் இயேசுவுக்கு கேட்கல. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சுற்றி இருக்கிறவர்கள் அவன் பேசாதபடி அவனை அதட்டினார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆனா பாருங்க, இவன் அவனோட முயற்சியில கைவிடல. தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இன்னும் அதிகமாக வந்து அவன் முயற்சி செய்கிறான். இன்னும் அதிகமாக சத்தமாக கூப்பிடுகிறான். இதில் பார்க்கும்போது அவனுடைய அவனுடைய முயற்சிகள் எடுபடல, அல்லது அவனுடைய முயற்சிகளை வந்து அவன் அவன் கூப்பிட்டது வந்து ஆண்டவர் கேட்கல. கூட இருக்கிறவர்கள் அவன் அதட்டினார்கள் என்று சொல்லி அவன் முயற்சியை அவன் கைவிடவில்லை. இன்னும் அதிகமாய் அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். இப்போ இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு பின்னாக சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் என்று வசனம் 42 நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்க்கும்போது இங்கே விசுவாசமும் அவனுடைய முயற்சியும் இணைந்து செயல்படுகிறது, இல்லையா? அவன் இன்னும் அதிகமாக அவன் முயற்சி செய்தான். அந்த முயற்சியை ஆண்டவர் கனம் பண்ணினார். எப்பொழுது விசுவாசமும் நம்ம முயற்சியும் இணைந்து செயல்படும் போது அங்கு ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதே லூக்கா அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில், அது அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கணும்.
அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்த போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன். இந்த சகையை குறித்து பார்க்கும்போது இவன் ஆயக்காரருக்கு தலைவன், அதாவது யூனியன் லீடராக இருந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவன் ஒரு ஐஸ்வர்யவானமாய் இருந்திருக்கிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தில் மரத்தில் ஏறினான். இவனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது, இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று. அந்த விருப்பம் அவனுக்குள்ள இருந்தாலும் அந்த ஜனக்கூட்டத்தில் அவனால உள்ள போய் அவரை பார்க்க முடியல. ஏன்னா அவன் குள்ளனானபடியால் அவரால் பார்க்க முடியல. சரி, அவரை பார்க்க முடியல, நம்ம வீட்டுக்கு திரும்பி போயிடுவான் என்று அவன் எண்ணல. அவன் என்ன பண்ணான், அவனோட முயற்சியை அதிகரிக்கிறான். உடனே போய் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஏறி இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று ஏறுகிறான். இப்போ பாருங்க, இந்த அதிகாரத்திலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்தும் அடுத்தடுத்து வருகிறது. அடுத்தடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் முயற்சிகளை அவர்கள் அதிகப்படுத்தினார்கள். அவர் ஜெபங்களை அவர்கள் நடக்கல, முடியாதுன்னு சொல்லி விட்டுவிடல. இன்னும் அவர்களுடைய ஜெபங்களையும் அவருடைய முயற்சிகளையும் இங்கு அதிகப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். இப்போ 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையோவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இல்லையா, இயேசு அவனை கனம் பண்ணுகிறார். அவர் முயற்சிகளை பார்க்கிறார். எப்படியாவது இவரை கண்டுவிட வேண்டும் என்று அவன் ஆர்வமாக இருக்கிறான் என்று இயேசு பார்த்து அவனுடைய முயற்சிகளை கனம் பண்ணி அவனோடு தங்கும்படி அங்கே போகிறார். இதே தான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. இல்லையா? இப்போ பாருங்க, நம்ம சரீரம் இருக்கிறது, அது ஆவி இல்லைன்னா என்ன? அது பிணம். இல்லையா? செத்த ஒரு பிணம்தான். அதே போல நம்ம விசுவாசத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எனக்கு கிரியை இல்லை என்று சொன்னால் அதுவும் செத்ததா இருக்கிறது என்று யாக்கோபு இங்கே அழகாக சொல்லுகிறார். அப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். இல்லையா? இப்போ யாக்கோபு, அதே யாக்கோபுல 5:17 பார்க்கும்போது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இயேசு அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார் எலியாவுக்கு. என்னது? மழை பெய்யாது என்று. இல்லையா? 3 வருடம் மழை பெய்யாது என்று இயேசு சொல்லியிருந்தார். இயேசு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா இருக்கவில்லை. வசனம் சொல்லுகிறது, அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினானாம். இல்லையா? 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாதபடி அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இயேசு சொல்லிட்டாரு, அதனால அது நடந்துரும் அப்படின்னு இல்லாமல் நம்மளோட முயற்சிகளை நம்ம செய்யணும். இல்லையா? இப்போ எலியா இங்கே கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களுடைய உலக தேவைகளுக்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால், ஆவிக்குரிய வரங்களை நம்ம நாட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். இல்லையா? நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி இங்க பவுல் சொல்லுகிறார். ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் என்று இங்க பவுல் நம்மளுக்கு சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே உங்கள் முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். இது உங்கள் வாழ்க்கை தேவையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய தேவையாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு உங்கள் முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்தும் போது ஆண்டவர் அதை கனம் பண்ணுகிறார். நமக்கு நடக்காத, நமக்கு கிடைக்காத, நம்ம எதுவுமே முடியாது. இல்லையா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் சகலத்தையும் அவர் மூலமாக நாம் அதை அடைய முடியும். நமக்கு தேவை விசுவாசம், முயற்சி. இல்லையா? அதனால் இந்த காலை வேளையில் இந்த தியானங்களை நம் பார்க்கும்போது நம் முயற்சிகளை அதிகப்படுத்துவோம், நம் ஜெபங்களை அதிகப்படுத்துவோம், கிறிஸ்துவுக்கு பிரியமாக நாம் வாழ்வோம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்ற வேத வசனத்தின்படி நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோர சிலுவையிலே தொங்கும் காட்சி இதோ.
என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ. கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ. என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ. வானகமே வையகமே சாட்சி பகர்ந்திடும். வானகமே வையகமே சாட்சி பகர்ந்திடும். கல்மனமும் உருகிடும் கண்ணீர் சொரிந்திடும். கல்வனமும் உருகிடும் கண்ணீர் சொரிந்திடும். கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ. என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ. குணமாந்த நிந்தனை செய்தார். மன்னவனும் துடித்ததை கண்டு பூரித்தார். தீய குணமாந்த நிந்தனை செய்தார். மன்னவனும் துடித்ததை கண்டு பூரித்தார். பேயை போன்ற துன்பம் செய்து மகிழ்ந்தார். மன்னிப்பின் நாயகனும் வேண்டுதல் செய்தார். பேயை போன்ற துன்பம் செய்தே மகிழ்ந்தார். மன்னிப்பின் நாயகனோ வேண்டுதல் செய்தார். மன்னிப்பின் நாயகனோ வேண்டுதல் செய்தார். கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ. என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ. உணர்வுற்ற கள்ளனோ அறிக்கையிட்டான். நினைத்தருள்க என்றே வேண்டிக் கொண்டான். உணர்வுற்ற கள்ளனோ அறிக்கையிட்டான். நினைத்தருள்க என்றே வேண்டிக் கொண்டான். இரட்சகரும் அவனுக்கு அருள் புரிந்தார். பேரின்ப வீட்டினில் வாழ்வளித்தார். இரட்சகரும் அவனுக்கு அருள் புரிந்தார். பேரின்ப வீட்டினில் வாழ்வளித்தார். கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ. என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ. அன்னையிடம் இது உன் மகன் என்று அன்பான சீடனின் பொறுப்பளித்தார். அன்னையிடம் இது உன் மகன் என்று அன்பான சீடனின் பொறுப்பளித்தார். அவனிடம் இது உன் தாய் என்று கனிவாய் மொழிந்து
வரமளித்தார். அவனிடமிது உன் தாய் என்று கனிவாய் மொழிந்து கரமளித்தார். கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ, என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ. உடலும் உயிரும் துடிக்க இறைவனை நோக்கி அபயமிட்டார். உடலும் உயிரும் துடிக்க இறைவனை நோக்கி அபயமிட்டார். என ஏன் கைவிட்டீர் என் தேவா என்றே விண்ணோக்கி முழக்கமிட்டார். என்னை ஏன் கைவிட்டீர் என் தேவா என்றே விண்ணோக்கி முழக்கமிட்டார். கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ, என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ. தேகமெல்லாம் தளர்ந்து நான் வறண்டு தாகம் என்றார் தேவமகன். தேகமெல்லாம் தளர்ந்து நான் வறண்டு தாகம் என்றார் தேவமகன். ஜீவதன் நீரருளும் வேந்தனுக்கு கடியின் கசப்பினையே தந்தனரே. ஜீவதண்ணீர் அருளும் வேந்தனுக்கு கடியின் கசப்பினையே தந்தனரே. கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ, என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ. முடிந்தது என்று இயேசு முழக்கமிட்டார். ஆதாமின் சாபத்தை ஒழித்து விட்டார். முடிந்தது என்று இயேசு முழக்கமிட்டார். ஆதாமின் சாபத்தை ஒழித்து விட்டார். தொடர்பணி நமக்கென கொடுத்து விட்டார். அவரை நாம் தொடர்ந்திடுவோம். தொடர்பணி நமக்கென கொடுத்து விட்டார். அவரை நாம் தொடர்ந்திடுவோம். கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ, என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ.
தந்தையே என் ஆவி உம்மிடமே தந்தேன் என்றே உயிர் நீத்தார். தந்தையே என் ஆவி உம்மிடமே தந்தேன் என்றே உயிர் நீத்தார். பாவம் ஒன்றுமில்லா மனுவேலன் நம் பாவம் தீர்த்திடவே பலியானார். பாவம் ஒன்றுமில்லா மனுவேலன் நம் பாவம் தீர்த்திடவே பலியானார். கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ. கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ.